ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. காக்கும் கடவுளான பைரவரின் மந்திரம் இது. ஒரு மனிதன் வாழ்வில் வேண்டுவது தேவையான செல்வங்களையும் மகிழ்ச்சியான குடும்பத்தையும் கடன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையுமே ஆகும். இவை அனைத்தையும் அருளி வாழ்வில் நன்மைகளை உண்டாக்க வல்ல தெய்வமாக பைரவர் விளங்குகிறார். பைரவரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளும் நீங்கும், நமக்கு ஏற்படும் வீணான மனக்கவலைகள் நீங்கும், துஷ்ட சக்திகள் நம்மையும் நமது இல்லத்தையும் அணுகாது, ஆபத்துகள் கண்டங்கள் ஏற்படாமல் காக்கும். பைரவர் நவ கிரகங்களை தன்னகத்தே கொண்டவர் என்பதால் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களின் தாக்கம் குறைந்து வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானின் குருவாகிய பைரவரை சரணடைந்தால் சனியின் பாதிப்புகள் குறையும். உலகங்களையும் அச்சுறுத்தி வந்த அரக்கர்களை அழிக்க சிவபெருமானின் தத்புருஷ முகத்தில் இருந்து தோன்றிய தெய்வம்தான் பைரவமூர்த்தி. வாழ்வில் ஏற்படும் கஷ்ட நிலைகளில் சிக்கி தவிப்பவர்கள் பைரவரை மனதில் நினைத்து வணங்க அவர்களின் தடைகளை நீக்கி வாழ்வை வளமாக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பைரவமூர்த்தி விளங்குகிறார். பைரவமூர்த்தியை அனைத்து தினங்களிலும் வழிபாடு செய்யலாம் என்றாலும் மாதத்தில் ஒருமுறை வருகின்ற தேய்பிரை அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்கு சிறப்பான தினமாகும். இந்த தேய்பிரை அஷ்டமி தினமன்று பைரவருக்கு தேங்காய் தீபமிட்டு செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் வைத்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும், துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும், ஆபத்துகளை அறவே நீக்கும், தரித்திரங்கள் பீடைகள் ஒளியும், தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும், பணம் பொருள் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வாழ்வு ஒளிமயமாகும் என்பது ஐதீகமாகும். எல்லாம் வல்ல பைரவரின் பொற்பாதத்தில் நாமும் சரணடைந்து வாழ்வில் நலம் பெறுவோம். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. சென்னி மன்னன் எம்புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங்கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஓவார் சென்னி மன்னன் எம்புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங்கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆவா என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொருப்படுமின் போம் காலம் வந்தது காண் பொய் விட்டுடையான் கழல் புகவே. புகவே வேண்டா புலங்களி நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுவின்கள். புகவே வேண்டா புலங்களி நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுவின்கள். நகவே ஞாலத்துட்புகுந்து நாயனயனமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தாந்தாமே.
புயங்கன்னாழ்வான் பொன்னடிக்கே. அடியாரானீரில் நீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பார். பொடிசேர் வேலி புயங்கன்றன் போவார்களே புகவிடுமே. விடுமில் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் எனுமில்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடுடன் போவதற்கே ஒரு படுமில். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அடியார் கதவடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வான் புகழ்களையே. நிற்பார் நிற்க நில்லா உலகில் இல்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பான் திருமேனி புயங்கன்னாழ்வான் பொன்னடிக்கே. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமில். நிற்பான் நின்று பேழ்கணித்தார் பெறுதற்கரியன் பெருமானே, பெறுதற்கரியன் பெருமானே. சென்னி மன்னன் எம்புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங்கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின். போவோம் காலம் வந்தது காண் பொய்விட்டுடையான் கழல் புகவே. போவோம் காலம் வந்தது காண் பொய்விட்டுடையான் கழல் புகவே. பொய்விட்டுடையான் கழல் புகவே.